तो घर था। जैसी सुंदर थी वो बस्ती, वैसा वो घर भी सुंदर था। देश बदेश लिए फिरता हूँ, अपने दिल में उसकी कथाएं। मेरे मन में आन बसी है, तन मन धन जिसके अंदर था। अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே இறைவன், ஒரே இனம், ஒரே மார்க்கம் என்ற நூலிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மதங்கள் மக்களிடையே அன்பையும் நேசத்தையும் நல்லிணக்கத்தையும் போதிக்கின்றன. ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்துகின்றன. ஆனால் இன்று அந்த மதங்களின் பெயரால் பகைமையும் குரோதமும் வளர்க்கப்படுகின்றன. அட்டூழியங்களும் அநாகரீக செயல்களும் நடைபெறுகின்றன. சகிப்புத்தன்மையையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் போதிக்கின்ற மதங்களின் பெயரால் இன்று தொடர் பழிவாங்குதலும் மனித உயிர்களை கொல்வதும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அரசியல் ஆதாயத்திற்காக மத கலவரங்கள் தூண்டிவிடப்படுகின்றன. இவற்றிற்கு அடிப்படை காரணம் மதங்கள் பற்றிய உண்மையான கருத்துக்களை மக்கள் உணராததே ஆகும். மதங்களின் குறிக்கோளாகிய ஏக இறைவனை வணங்குதல், இறை அச்சம், இறை நேசம், மனித நேயம், மனிதனின் உயர்தரம் ஆகியவற்றிற்கு பதிலாக வெறும் தீய உணர்ச்சிகளுக்கும் மத வெறிகளுக்கும் மக்கள் அடிமைப்பட்டு கிடப்பதால் தான் இத்தகைய நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே பல்வேறு மதங்களிடையே காணப்படும் மத வெறிகளையும் பகைமை உணர்வுகளையும் அகற்ற மதங்களின் உண்மையான போதனைகளை பரப்புவது அவசியமானதாகும். இன்று உலகில் உள்ள பல்வேறு மதங்களை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற போது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில்
உலகின் பல்வேறு பகுதிகளில் மகான்களும் அவதார புருஷர்களும் இறை தூதர்களும் தோன்றியுள்ளனர் என்பது தெரிய வருகிறது. இந்த இறை தூதர்கள் எல்லாரும் ஒரே இறைவனிலிருந்து வந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஒரே விதமான மார்க்கத்தையே போதித்துள்ளனர். யதா யதாஹி தர்மஸ்ய கசானிர் பவதி பாரத அயுத்தானம் அதர்மஸ்ய தகாத்மானாம் சுர்காய யஹாம் பரித்ரணாய சாதுனாம் விநாசேய சதுஷ்கிருதாம் தர்ம ஸ்தாபனமார்த்தாய சம்பாவாமி யுகே யுகே. சமுதாயத்தில் தர்மம் குன்றி அதர்மமும் அநியாயமும் பரவும் ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் என்று பகவத்கீதையிலே காணப்படுகிறது. இதிலிருந்து மக்கள் வழி தவறி போகும்போதெல்லாம், அதாவது இறைவன் வகுத்த அந்த பாதையை விட்டுவிட்டு அநியாயத்தில் மக்கள் ஈடுபடும் போதெல்லாம் அந்த இறைவனிடமிருந்து வழிகாட்டிகள் தோன்றி மக்களை நேரான மார்க்கத்திற்கு அழைத்துள்ளனர் என்பது புலனாகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும் இறை தூதர்கள் தோன்றியதாக திருக்குரான் கூறுகின்றது. திருக்குரான் கூறுகின்றது, வஇன் மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நஸீர். 35வது அதிகாரத்தின் 25வது வசனத்தின் பொருள், எச்சரிக்கை செய்பவர், அதாவது இறை தூதர் எவரும் வராத எந்த சமுதாயமும் இல்லை. ஒரே இறைவனிடமிருந்து தோன்றிய இந்த இறை தூதர்கள் மக்களிடையே வேற்றுமைகளை, பேதங்களை, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தவே இல்லை. எனினும் அவர்கள் மக்களை ஒரே இறைவன் பக்கம் அழைத்து அவர்களுக்கு இறைவனது போதனைகளை கற்றுக் கொடுத்து அதன்படி நடக்க செய்யவே தோன்றினார்கள். திருக்குரான் வசனம் இவ்வாறு வருகிறது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ். 16வது அதிகாரத்தின் 37வது வசனம். இதன் பொருள், ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற போதனையுடன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதரை நாம் அனுப்பியுள்ளோம். அடுத்து வேத வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம், ஈஸ்வரா சர்வபுதானம் ஹிருத்தே ஜோசிஸ் திஷ்டதி பிராமயன் சர்வபுதானி யந்துரு சூடானி மாயயா தமேவச்சரணம் கச்ச சர்வ பாவன பாரதா தத் பிசாதால் பிராம் சாந்திம் ஸ்தானம் விராயசி சாஸ்வதம். எல்லா படைப்பினங்களையும் தன்னுடைய சுய சக்தியால் இயக்க வைக்கும் இறைவன் சகல மக்களின் இதயங்களிலும் குடிகொண்டிருக்கின்றான். நீ உனது உடலால், மனதால், அறிவால் அந்த ஏக இறைவனிடம் மட்டும் சரணடைய வேண்டும். அவனுடைய அன்பு இருந்தாலே நிரந்தரமான சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் என்று பகவத்கீதையில் வருகிறது. அத்தியாயம் 18 வசனங்கள் 61, 62. பகவத்கீதையின் பிரிதோரிடத்தில் கீழ்வருமாறு காண்கின்றோம், யாந்தி தேவன் விருதா தேவன் பித்ரயாந்தி பித்ர விருதா புதானி யாந்தி புனேஜியா யாந்தி மதியாஜி நெய்மாம்.
இதன் பொருள் தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களிடத்திலும், முன்னோர்களை வணங்குபவர்கள் முன்னோர்களிடத்திலும், பூதங்களை வணங்குபவர்கள் பூதங்களிடத்தும் போவார்கள். ஏக இறைவனை வணங்குபவர்களே என்னிடம் வருவார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 9 வசனம் 25. பகவத்கீதையின் இந்த போதனைகள் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. தற்கால கிறிஸ்தவர்கள் 3 கடவுள்கள் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அவர்களின் வேத நூலாகிய பைபிள் கடவுளாகிய இறைவன் ஒருவனே, மூவர் அல்லர் என்று கூறுகிறது. தற்போது பைபிள் வசனங்களை பார்ப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. மாற்கு அதிகாரம் 12 வசனங்கள் 29-30. அடுத்து பார்க்கின்றோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 6 வசனம். அடுத்து பார்க்கின்றோம். உலகத்திலே விக்கிரமானது ஒன்றும் இல்லை என்றும், ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. 1 கொரிந்தியர் 8 அத்தியாயம் 4 மற்றும் 6 வசனங்கள். தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் பிற்காலத்தில் தன்னையே கடவுளாக்கி வழிபடக்கூடாது என பைபிளில் இயேசு இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கூறுகின்றார், பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம். ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், தன்னை வணங்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவின் இந்த எச்சரிக்கையை எந்த ஒரு கிறிஸ்துவரும் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. முஸ்லிம்களின் வேத நூலாகிய திருக்குரானும் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்றே போதிக்கின்றது. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்பதே இஸ்லாத்தின் சாராம்சமாகும். அல்லாஹ் திருக்குரானிலே கூறுகின்றான், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களின் வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவனாவான். அதிகாரம் 16 வசனம் 23. இவற்றிலிருந்து ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றே உலகில் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் போதித்தார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த இறை தூதர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களை பின்பற்றிய சமுதாயங்கள் காலம் செல்ல செல்ல அந்த இறை தூதர்கள் போதித்த போதனைகளை கைவிட்டுவிட்டு வழிதவறி போய்விட்டனர். ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று போதித்த அந்த இறை தூதர்களையே மக்கள் கடவுளாக்கி வணங்க தலைப்பட்டனர். இவ்வாறு ஓர் இறைமை கொள்கையை அவர்கள் கைவிட்டதன் காரணமாக அவர்களிடையே பேதங்களும் வேற்றுமைகளும் பிரிவுகளும் தோன்றின. இந்து மத வேத நூல்களிலும் இந்த வேற்றுமை உணர்வு பரவலாக காணப்படுகிறது. இந்து மார்க்கத்தின் பலதரப்பட்ட வேத நூல்களில் மனுஸ்மிருதி முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்து சமயத்தின் ஆரம்ப வேத நூலாக இதனை கொள்ளலாம். இந்த மனுஸ்மிருதி மக்களை
4 பிரிவுகளாக பிரிக்கின்றது. சர்வச, யாஸ்யது, சர்க்கசிய, குப்தி அர்த்தம். மைஹாத்தயுதி, முகபாகுரு, ஹஜ்ஜானாம், பிருத்தக்கர், மான்யா, கல்பயத். அத்தியாயம் 1 சுலோகம் 87. அதாவது பிரம்மாவின் முகத்திலிருந்து பிராமணரும், கையிலிருந்து வைஷ்ணவரும், தொடையிலிருந்து சத்திரியரும், காலடியிலிருந்து சூத்திரரும் தோன்றினார் என மனுஸ்மிருதி கூறுகிறது. அத்துடன் நின்று விடாது. அந்த பிரிவர் செய்ய தகுந்த பணிகளையும் தொழில்களையும் தரம் பிரித்து இவ்வாறு அது கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அத்தியா பனமத்யேனம், யஜனம், யாஜனம், தத்தா தானம், பிரதிகிரக, சைவ பிராமண நாமே கல்பயத். அத்தியாயம் 1 சுலோகம் 88. அதாவது படிப்பது, கற்றுக் கொடுப்பது, யாகம் செய்வது, தானம் வாங்குவது, கொடுப்பது, இவை பிராமணர்களின் பணியாகும். பசுனாம் ரஷ்ணம் தான மித்யாயன மேவச வாணிக்பதம் குஷதம் ச வைஷ்யஸ்ய கிருஷி மேவச. அத்தியாயம் 1 சுலோகம் 90. அதாவது பசு மற்றும் கால்நடைகளின் பராமரிப்பு, தான தர்மம் செய்தல், அதாவது வாங்குதல் கூடாது, வணிகம், விவசாயம், இவை வைஷ்ணவர்களுக்கான பணிகளாகும். பிரஜானம் ரக்ஷணம் தான மிஜியாத்தின் மேவச விசேஷ பிர சக்திஷா ஷத்ரியாஷிய சமாஸ்த. ஸ்லோகம் 89 இவ்வாறு வருகிறது. அதாவது மக்களை பாதுகாப்பது, மனோ இச்சைகளிலிருந்து தங்களை காப்பது, தானம், வேள்வி செய்வது, இவை யாத்திரியர்களின் பணிகளாகும். ஏசுமேவ து சத்ரஸ்ய பரபு கர்ம ஸ்மாதிஷத் ஏதேஷ மேவ வர்ணானானம் சுசுருஷ மன்சூயாம். ஸ்லோகம் 91 இவ்வாறு வருகிறது. ஈஸ்வரன் சூத்திரர்களுக்கு ஒரே ஒரு வேலையைத்தான் வழங்கியுள்ளார். மேற்குறிப்பிட்ட 3 ஜாதிகளுக்கும் பணிவுடை செய்வதுதான் அது. அதாவது உயர் ஜாதிகளுக்கு வேலைக்காரர்களாகவே சூத்திரர்கள் படைக்கப்பட்டுள்ளதாக இந்த வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வேத நூலின் 8ஆம் அத்தியாயத்தின் 47ஆம் சுலோகம் ஒருபடி மேலே சென்று சூத்திரர்களின் உடைமைகளை பிராமணர்கள் பறிக்கலாம், ஏனெனில் அவர்கள் சூத்திரர்களின் எஜமானர்கள் என்று கூறுகிறது. அத்தியாயம் 8 சுலோகம் 413 சூத்திரர்கள் பிராமணர்களுக்கு அடிமைகளாக படைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. மனு தர்ம சாஸ்திரத்தின் நிலை இவ்வாறு இருக்க, இந்து மார்க்கத்தின் ஏனைய நூட்கள் பிராமணர், வைஷ்ணவர், சத்திரியர் இவர்கள் அல்லாத ஏனைய இன மக்களை ஒரு பொருட்டாக கூட கருதுவதே இல்லை. இவர்கள் வேதத்தை ஓதுவதும் படிப்பதும் கேட்பதும் பெரும் குற்றமாக அவை கூறுகின்றன. கௌதம ஸ்மிருதியின் ஸ்லோகம் 12 இவ்வாறு பகர்கின்றது. சூத்திரர் வேதத்தை கேட்கின்றார்கள் என்றால் அரசன் அவர்களின் காதுகளில் காய்ச்சிய ஈயத்தை ஊற்ற வேண்டும். வேத மந்திரங்களை அவர்கள் உச்சரித்தால் அவருடைய நாவை துண்டிக்க வேண்டும். வேதத்தை அவர்கள் படிக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய உடலை கூறு போட வேண்டும். மக்களை வேற்றுமைப்படுத்தும் வேத நூல்களின் இந்த வாசகங்கள் மக்களையெல்லாம் படைத்து காக்கின்ற அந்த தூய இறைவனிடமிருந்து வந்தவையாக இருக்க முடியுமா? அதற்காக
மனுஸ்மிருதி இறைவன் புறமிருந்து வந்த மறைநூலே அல்ல என்று நாம் கூற தயாராக இல்லை. ஆனால் அது அன்று அருளப்பட்ட விதத்தில் இன்று இல்லை. அதில் இடைச்செருகல்களும் மாற்றங்களும் பிற்காலத்தில் ஏற்பட்டு விட்டன. அதன் விளைவாகவே மக்களை கூறு போடுகின்ற இது போன்ற வசனங்களை இன்று நாம் அதில் காண்கின்றோம். இதுபோன்றே ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களும் இறைவன் புறமிருந்து வந்தவைகளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவை காலத்தால் கரை படிந்தவை ஆகிவிட்டன. பாட்னா கல்லூரி பேராசிரியராக இருந்த வேத ஆராய்ச்சியாளர் தவாபாத் சௌத்ரி MA PhD கங்கா எனும் ஏட்டின் ஜனவரி 1932 இதழின் பக்கம் 91 பின்வருமாறு வரைகிறார். வேதங்களில் அசுத்த பாடங்கள் நிறைய காணப்படுவதை உணர முடிகிறது. எழுதியவருடைய குறையாலும் கேட்டவருடைய குறையாலும் இந்த தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீராமரும் கௌதம புத்தரும் இயேசுவும் அந்த ஒரே இறைவன் புறமிருந்து வந்தவர்களே. இவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக மட்டும் தோன்றிய இறை தூதர்கள் ஆவார்கள். இவர்கள் செய்த போதனைகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உரியனவாகும்.